ஹலோ வலிக்கணம்மா. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலை வேலை ஆரம்பமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உலவத்தி போட்டிருக்கேன். உலவத்தி போட்டிருக்கோங்க. இது ஜீரக தண்ணி வெந்துக்கிட்டு இருக்கு. ஜீரக தண்ணி அது இப்போ டெய்லி குடிச்சிடுறீங்களா மம்மி காலையில்? அது வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றுமா, அந்த அல்சர் புண்ணை ஆற்றுமா. அதனால அது குடிச்சா கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அது குடிச்சாலும் 4 நாளைக்கு ஒரு வாட்டி அல்சர் மாத்திரை போடுற மாதிரி தான் இருக்கு. அல்சர் மாத்திரை என்ன மாத்திரை போடுவீங்க? பேண்டியா? பேண்டி இல்லை, இப்போ வேற இல்லை போடுறேன். ஓகே ஓகே. இது ராமநாத சுவாமி ராமேஸ்வரம் இருக்குல்ல, அங்கே வந்து ரஜினிகாந்தோட 2வது மக போய் அங்கே சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க. அங்கே வந்து கேட்டிருக்காங்க அவங்க போய் சாமி தரிசனம் மேற்கொள்ளையில் அங்கே நிருபர்கள் கேட்டிருக்காங்க, பர்சனல் ஏதோ கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் சாமி கும்பிட வந்திருக்கோம், அந்த சாமி ரொம்ப சக்தியான சாமி, இது மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கிடலாம், கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாலையை மாற்றிக்கிட்டு, பொண்ணும் பையனும் மாலையை மாற்றிக்கிட்டு அவங்களோட கிளம்பிட்டா. பரவாயில்ல, அதுக்கெல்லாம் இது கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சுதான் வளர்த்துருக்கிறாரு ரஜினி. பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப டாப்ல இல்ல, சாமியை மதிக்காமலோ புருஷனை மதிக்காமலோ இந்த மாதிரி இல்ல. நல்லா அவர் ஃபர்ஸ்ட் மாலை போடுறாரு, அப்புறம் இது நல்லா மாலை போடுது. அவருக்கு 2வது கல்யாணம். அப்படியா? கையை கோர்த்துக்கிட்டு ஜாலியா போதுங்க. 2வது கல்யாணம் மையன் கும்பிட்டு மையன் இருக்கேன். அந்த மாதிரி கல்யாணம். இந்த பையன் இருக்கேன் முதல் கல்யாணத்துல ஒரு பையன் இருக்கேன். ஆனா எப்படியோதான் இது வளருதுங்க. அது மட்டும் வந்துட்டு போயிருக்கு ராமநாத சுவாமி. ரஜினி வந்திருந்தா பெரிய ஃபேமஸ் ஆயிடுச்சு. என்ன நேற்று குழம்பு வைக்கிற முட்டை வேக போடணும். புளிக்குழம்பு என்னவோ சொன்னீங்க? முட்டை முட்டை புளிக்குழம்பா? இல்லை, வெள்ளைப்பூடு வெங்காயம் புளிக்குழம்பு வச்சுக்கிட்டு முட்டையை சும்மா ஆம்லெட் ஆட்டம் போடுவோம். இன்னொன்று என்னதான் இருக்கணும், இன்னொன்று உருளைக்கிழங்கு. ஆமாம், உருளைக்கிழங்கு எப்படி மசிச்சு போடுவீங்களா இல்லை வந்து அப்படியே மசாலாவை போடுவோம்? மசாலா அப்படியே அதுதான் வெட்டி போட்டுக்குவோம். ஓகே ஓகே. வெள்ளைப்பூடு வெங்காயம் குழம்பு வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கு மசாலே போட வேண்டியது. அப்புறம் இப்போ ஃபேஸ்புக்கில் போடுறாங்கல்ல, 5 வருடமா யார் ஒரே நம்பரை யூஸ் பண்ணுறீங்க, கமெண்ட்ல சொல்லுங்கன்னு போடுதுங்க. நம்ம எத்தனை வருஷமா யூஸ் பண்ணுற நம்பர் வச்சுருக்கோம்? நம்ம 5 வருஷமாவே வச்சுருக்கோம். நம்ம கூட வருஷமாவே வச்சுருக்கோம். ஆமாம், நாங்கள்லாம் யூஸ் பண்ணுற நம்பர் கைஸ், நாங்கள் வந்து 7-9 வருஷமா 10 வருஷமா வச்சுருக்கோம் எப்பவுமே. ஆமாம், அதெல்லாம் 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கு. இப்போ அது ஒரு இது புது இது மாதிரி போட்டிருக்கா ஃபேஸ்புக்கில். யார் 5 வருடத்துக்கு மேலே அந்த நம்பர் வச்சுருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்கன்னு. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இல்லை. எல்லாம் 1 மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணிட்டு 1 வருஷம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. தரமா இருக்கவங்க மட்டும்தான் நம்பர் அப்படியே வச்சுருக்காங்க. ஆமாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க மட்டும்தான் அப்படி வச்சுருக்கா. மற்றவங்கெல்லாம் ஈஸியாக மாற்றிடுறா, நம்பரை தூக்கி போட்டுறா. நம்பர் மாற்றுறதில்ல. அவங்களும் முக்கால்வாசி மாற்றுறதில்லன்னு நினைக்கிறேன். அப்புறம் சொல்லுவீங்களா இந்த 944 நம்பர், அது என்னவோ இந்த ஸ்டாண்டர்டாக இருக்கவங்க தான் 944 நம்பர் வச்சுருப்பாங்க லேண்ட்லைனில். அது என்ன கவர்மெண்ட் இது? கவர்மெண்ட் நம்பர் மாதிரி. கவர்மெண்ட் நம்பர் இது கவர்மெண்ட் டெலிஃபோன் நம்பர் மாதிரி 944 அப்படிங்கிறதா. டெலிஃபோன் நம்பர்லாம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு மாற்றலாம்? மாற்ற அத்தியாவசியம் தேவை இருந்தால் மாற்றலாம், இல்லைன்னா மாற்ற வேண்டியது. சரி, நெட்ஒர்க்கில் எந்த நெட்ஒர்க் நல்லா இருக்கு உங்களுக்கு? ஏர்டெல் இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்துச்சு. ஏர்டெல்லாம் இப்போ இதுவாக தான் பண்ணுறாங்க, வோடாஃபோன்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க. பிஎஸ்என்எல் தான் அவங்க நிறைய பேர் 944 பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல் நிறைய பேர் கொஞ்சம் இதுவா ஸ்டாண்டர்டா உள்ளதான் வச்சுக்கா. எங்க மாமா, உங்க மாமா, முருகப்பண்ணே, அதாவது வசதியா உள்ளவங்க மட்டும்தான் பிஎஸ்என்எல் நிறைய வச்சிருக்க. பிஎஸ்என்எல் கவர்மெண்ட் தானே மம்மி? கவர்மெண்ட். ஆமா.
ஆனால் அவங்க வந்து நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போக முடியல. கவர்மெண்ட்டில் தான் காசு இருக்கும்ல, ஆனால் கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஏர்டெல் வோடஃபோன்லாம் இங்கே டெவலப் பண்ணி கொண்டு வராங்க. ஏன் அதில் கிடைக்காதா? இதெல்லாம் கிடைக்கும், ஆனால் வந்து அவங்க பிஎஸ்என்எல் ரொம்ப லோவில் தானே இருக்காங்க. அப்படியா? இப்போ நம்ம சிம்மு போய் கேட்டால் பிஎஸ்என்எல் சிம்முன்னு தரலையே. ஏர்டெல் சிம் வேணுமா, வோடஃபோன் சிம் வேணுமா, ஜியோ சிம் வேணுமா, 3 தானே கேட்குறாங்க. வியாபாரம் பண்ணணுங்கிற நோக்கம் இல்லை அவ்வளோ தூரம். பிஎஸ்என்எல்கா? ஏன் அவங்க வந்து கவர்மெண்ட்டுங்கிறனால சரி இல்லை, அவங்களுக்கு ஏதோ நம்மளும் ஒரு சேவைன்னு வச்சிருக்கோம், அவ்வளோதான். அப்படி இருக்காங்க. இவங்க எல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணி பணம் அப்படி அல்லணும் பண்றாங்க. எல்லா சிம்மை விற்று காசை கொண்டு வரணும் அப்படின்னு. மேற்கொண்டு ஃப்ராடு வேற விட்டுறாங்க. நைட்டு 12 மணிக்கு தர்றதே கிடையாது. 2 மணிக்கு தான் அது இதுவே வருது. 12 மணிக்கு தர வேண்டியது தர்றது இல்லை, 12 மணிக்கெல்லாம் தர்றது இல்லை. 12 மணிக்கு டான்னு ஏறுது. இப்போ டெய்லி ஸ்டார்ட் ஆகுது 12 மணிக்கு தானே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வந்து அவங்க 2 மணிக்கு தான் தராங்களா? நீங்கள் 12 மணிக்கு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் 12 மணி வரைக்கும் தூங்காமல் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு நேரம் பார்த்துருக்கேன், தூக்கம் வரலன்னா. அப்போ நெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆர்வமா? அப்புறம் பின்ஜெட் நைட்டுன்னு 12 to 6 வரைக்கும் ஒரு நெட் ஒன்று தராங்க. அதுவும் தர்றதில்ல ஒழுங்கா. எல்லாம் இந்த 2 நெட்வொர்க்குமே ஒரே மாதிரி தான் பண்றாங்க. ஏர்டெல்லும் வோடஃபோன். ஒரே மாதிரி தான் பிராண்ட், ஒரே மாதிரி. அவனை பார்த்துவேன், இவனை பார்த்துவேன். இந்த கடைக்காரங்க இவன் அந்த கடைக்காரன் எப்படி பண்றானோ அதே மாதிரி தான் அடுத்த கடைக்காரன் பண்றான். ஆமா, அந்த மாதிரி பண்றாங்க. ஓ, இது நம்ம கவனிக்கலைன்னா நெட்டே தர்றதில்ல. ஆமா, கவனிக்கலைன்னா நம்ம ஒரு நாள் நெட்டு பார்க்கலன்னா நெட்டு ஃபுல்லா வரவே வராது. நெட்டு கண்டினியூவா பாக்குறாங்கன்னே விட்டுறாங்க. அதான் எப்படி வச்சு கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ரிப்போர்ட்ல தெரியும்ல மம்மி. இப்போ வந்து இந்த சிம் வந்து எவ்வளவு நேரம் நெட்டு பார்த்துருக்காங்க, எவ்வளவு நேரம். நம்ம இப்போ ஃபோன் பண்ணி கேட்டா சொல்றாங்க இல்ல, கஸ்டமர் கேர்ல. வள்ளிக்கண்ணுவா? ஆமாங்க, நீங்க வந்து காலையில 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் பார்த்து நெட்டெல்லாம் தீர்த்துட்டீங்க, அதனால உங்களுக்கு வராது அப்படின்னு ரிப்போர்ட்டா சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. இப்பதான் எல்லாமே சிஸ்டத்துல ரெக்கார்ட் ஆயிருதுல்ல. அதனால கரெக்டா நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க பார்க்காத நேரம்லாம். அப்புறம் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அப்புறம் ஆகா அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறா, அவங்களுக்கு பிடிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காம இருக்காங்க. ஆமா, எப்படி நீ ஃபோன் பண்ணி கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் விடுறாங்க. அப்புறம் நெட்டு ஃபோன் பண்ணி கேட்டதுலேருந்து இப்போ ஒழுங்கா இருக்குவாரு. ஆமாம்மா, இல்லைன்னா 1.5 GB. இப்போ 1.5 GB எவ்வளவு? ஒரு நாளைக்கு 1.5 GB. அது தாரது ஒழுங்காவே தரமாட்டேங்க. எல்லாம் ஃப்ராடு தான். இவங்க அநியாயம் எவ்வளவு காசு வாங்குறாங்க? 560 ரூபா வாங்குறாங்க. 560 ரூபா 58 நாளைக்கு, 56 நாளைக்கு. இப்பெல்லாம் மாசமும் குறைச்சு விட்டாங்க. 28 நாள், முதல்ல 30 நாள் இருந்துச்சு. இப்போ பிப்ரவரி மட்டும் கணக்கு பண்ணி, பிப்ரவரி வந்து வருஷத்துல ஒரு கதமே வருது 28 நாள். அந்த 28 நாளை கணக்கு பண்ணி நம்ம சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். 29, 30, 31 அந்த 3 நாள் வந்து லாஸ் நம்மளுக்கு. காசு போடுறவங்களுக்கு லாஸ். அந்த மாதிரி பண்றாங்க, ரொம்ப பண்றாங்க. முதல்லலாம் ரிலையன்ஸு இதெல்லாம் இருந்துச்சுல மம்மி, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏர்செல்லும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஏர்செல் சிம்மெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏர்செல் ரொம்ப யூஸ் பண்ணது. ஏர்செல் தான் நிறைய நாள் யூஸ் பண்ணேன். இப்போதான் வோடாஃபோன் மாறினேன். ஓ ஓ ஓ, ஏர்டெல் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. வோடாஃபோன் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஜியோவும் யூஸ் பண்ணுறாங்க. ஜியோ அந்த கால் பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு ஒர்க்கில் தான் இருக்குது. ஜியோ பாஸ்மாமா தான் ரொம்ப இதுனது. உங்க அண்ணனா? ஜியோ 10 வருஷத்து பாஸ்மாமா தான் எல்லாருக்கும் போட்டு விட்டது சும்மா. அதுதான் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிட்டு போல. அவங்க குடும்பத்துக்கு மட்டுமே எல்லாருக்குமே? எல்லாருக்கும், சேர் மாமாவுக்கு, அழகு மாமாவுக்கு, எல்லாருக்கும். ஆனா சோழ பெரியம்மாலாம் ஒரே போன் நம்பர் தான். சோழ, உமா, நான் எல்லாரும் கிட்டத்தட்ட நிறைய வருஷமா ஒரே போன் நம்பர் தான் யூஸ் பண்றோம்.
அதானா ஒரு இது தானே மம்மி, நிறைய பேர் அந்த மாதிரி யூஸ் பண்றது இல்ல. ஆமா, நிறைய பேர் லோக்கலா நடந்துக்கிறாங்க. லோக்கலான அவங்க ஃப்ராட் பண்றவங்க ஃபோன் நம்பரை மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஆமா, ஒருத்தரை ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஃபோன் நம்பரை மாத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாம் மாத்திரம்னு அவசியம் இல்ல. மாத்திரம்னு அவசியம் இல்லை. யார்கிட்டையும் கடனை வாங்கிட்டு கொடுக்காம இல்ல, அப்படி கடனை வாங்கிட்டு கொடுக்காம பண்றவங்க ஃபோன் நம்பர் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நிறைய இடையில ப்ராப்ளம் வந்தாலும் அந்த சிம்மே மாத்திக்கலாம் திரும்ப. அந்த நம்ம அப்படி வாங்கினோம்னாலும் நாங்க ஏதாவது இதனால அதே நம்பரே தான் வாங்குவோம். என்ன புதுசா வாங்கினாலும் பழைய நம்பர்லயே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுதான் வாங்குவோம். ஆனா நம்ம இத்தனைக்கும் கவர்மெண்ட் வேலை பார்க்கல, ஒன்லையும் வேலை பார்க்கல. ஆனா வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும்ன்றதுனால ஸ்டாண்டர்டா பண்றோம், அதனால ஸ்டாண்டர்டா நிக்கிறோம். நம்ம ஒன்றும் ஆடம்பர செலவுலாம் பண்றது இல்லை. இப்போ ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மற்றவங்கன்னா நம்பர் மாற்ற முடியாதுல்ல, பப்ளிக்கு கொடுக்குறாங்க, நம்பர் மாற்ற முடியாது. ஆனால் இப்போ எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் பப்ளிக் நம்பி இருக்காரு, அவரோட நம்பர் மாற்றிட்டு போயிடுறாரு. நிறைய இந்த பப்ளிக் ஆஃபீஸருக்கு நம்பர் இருக்குல்ல மம்மி, இந்த போலீஸ் கமிஷனர், போலீஸ் இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் இல்லை நம்பர் மாற்ற முடியாது. ஆனால் வந்து நம்பர் கால் போகாத அளவுக்கு வச்சுருவாங்க. ஏன்னா மக்கள் போட்டு படுத்திடுவாங்க, டார்ச்சர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல போட்டிருக்காங்க ஃபேஸ்புக்ல. இந்த ரவுண்ட்ஸ் போலீஸ், ரவுண்ட்ஸ் போகும்ல போலீஸ் நைட் நேரம், அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. பொன்னமராவதி, அரிமளம், இந்த மாதிரி இவங்கெல்லாம், இந்த இவங்க வசந்தி, அவங்க இவங்கன்னு கமிஷன் எஸ்ஐ இவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ நைட்டு நீங்கள் 12 மணிக்கு அந்த நம்பர் எடுத்து கால் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஏர்பிளான் மோட்டரில் போட்டு எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ தூங்கிட்டு இருந்தாங்கன்னா ஐயோ நாங்கள் கால் பண்ணமே காலே வரலையே அப்படின்னு சொல்லிட வேண்டியது. நேற்று நான் யூடியூப்ல ஒன்று பார்த்தேன். ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு, அவங்க அம்மாவுக்கு வீடு இல்ல, ரொம்ப கஷ்டம். அவங்க அப்படியே ஓட்ட குடிசை, சரி காட்டுக்குள்ளதான் இருக்காங்க. அவங்க பாட்டி வீட்டுல ஆயா வீட்டுலதான் இருக்காங்க, அம்மாவும் பொண்ணும். அப்பா இல்ல, தம்பி ஆனா அவனுக்கு எங்கேயோ போயில ஆக்சிடென்ட் ஆகி அவனும் நடக்க முடியாம ஒன்னும் பண்ண முடியாம இருக்கிறேன். அவங்க அம்மாவும் கஷ்டம். இப்படி இருக்கையில அந்த பிள்ளை 10th 12th நல்ல மார்க் எடுத்துருச்சு. எடுத்துட்டு ஒரு வருஷம் செங்கச்சூளைக்கு வேலைக்கு போனுச்சான். நல்ல மார்க் எடுத்து படிக்க முடியாம ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கு, செங்கச்சூளைக்கு வேலைக்கு போனுச்சான். அது வந்து எப்படியோ இவங்க கண்ணில் பட்டு அது யாரோ இந்த மாதிரி தொண்டர் நல்லது நல்லா ஹெல்ப் பண்றவங்க இதுல பட்டு அந்த பொண்ணோட இது பட்டு அந்த பிள்ளைய இப்ப கொண்டு போய் இந்த காலேஜ்ல சேர்த்துக்காங்க. என்னமா நீ படிக்க விரும்புறேன்னு இருக்காங்க. அது வந்து இது சொல்லி இருக்கு, இன்ஜினியரா இல்ல பிஎஸ்சி நர்சிங். பிஎஸ்சி நர்சிங் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க காலேஜ்ல கொண்டு போய். அது சொல்லி அது எதுன்னு ஒண்ணு அது நம்பரை போட்டு விட்டாங்க. அதுக்கு 60,000 ஒரே செகண்ட்லயே கலெக்ஷன் ஆயிடுச்சான். நம்ம மக்கள் கொடுத்துருக்காங்க, எல்லாரும் அனுப்பியிருக்காங்க. ஆனா இப்ப உதவும் மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்கு. ஆமா, ஒரே நிமிஷத்துல 60,000 ரூபாய் கலெக்ஷன் ஆயிடுச்சான். அதை கொண்டு போய் ஏதோ காலேஜ்ல எங்கேயோ ஏதோ காலேஜ் பேர் சொன்னாங்க, அந்த காலேஜ்ல கொண்டு போய் கொடுத்து சேர்த்து விட்டுருக்காங்க. அந்த புள்ள சேர்த்து விட்டு என்ன நினைச்சே பார்க்கல இந்த மாதிரி எல்லாம் வருவோம்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா போட்டிருக்கு. அவரை தன்னார்வ தொண்டர்கள். ஆமா, பரவாயில்ல, அது அவங்களுக்கு ஒரு புண்ணியம் தான் கண்டிப்பா. ஆமா, எங்கேயோ இருந்த ஒரு பொண்ணை கூட்டி கொண்டாந்து இங்க படிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு புண்ணியம் தானே. நம்மள இதே நோயா நம்ம உடம்புல நோய் இல்லைன்னு வச்சுங்க, ஒரு வேலைக்காவது போய் கை காலை வச்சு இல்லைன்னு வச்சுங்க உழைச்சு கஞ்சி குடிக்கலாம். இல்லை உடம்புலையும் நோய் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது மேற்கொண்டு மனசை வேற பாதிச்சு மனசு நம்ம வேலைக்கு ஒரு வேலை போகிறதா அரை வேலையாயிரும், அதுவும் போக முடியாது. உடம்பெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும், கரெக்டாக இருக்கணும். அந்த பிள்ளை இப்போ படிக்குது, ரொம்ப நன்றி சொல்லியிருக்கு. எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் வெப்பன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஆயுதத்தை வச்சு அது ஏன் பிஎஸ்சி நர்சிங் படிக்குதுன்னா, அம்மாவுக்கு வந்த மாதிரி நோய் இருப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி நோயெல்லாம் நம்ம வந்து இல்லாமல் பண்ணணும், கிளியர் பண்ணணும். அதுக்காக நான் இது படிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த டாக்டருக்கோ நர்ஸுக்கோ படிக்க வர்றவங்க சர்வீஸ் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் தான். அப்படி வந்தால் தான் அவங்க அந்த தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்.
நம்மள மாதிரி ஒரு சிலர்லாம் என்னன்னா இந்த சம்பாதிக்கணும்னு நினைச்சு வராங்கல்ல, ஆமா ஆமா. நான் இவ்வளவு செலவழிச்சிருக்கேன் இவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு வர்றவங்க எல்லாம் சரியா வராது. அவங்க வந்து பிசினஸ் மைண்டடாவே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் காசு காசு காசு. டாக்டர்ஸ் பரவாயில்ல, ரொம்ப ஒன்றும் காசெல்லாம் வாங்கல, பறிக்கல, ரொம்ப எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் பண்றாங்க. இந்த கொத்தனாரு, சித்தாளு இவங்க தான் ரொம்ப அநியாயம் பண்ணுது. எலக்ட்ரீஷியன் இவங்க தான் ரொம்ப படுத்துறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் இவ்வளவு தூரம் பணம் போட்டு படிச்சிருக்காங்க, ஆனா அவங்க அதுக்கான மருத்துவரை யோசிச்சு எழுதி அதுக்கு தகுந்த காசு தான் வாங்குறாங்க. ஒரு ஆள்கிட்ட என்ன 300 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க, அவ்வளவுதானே, அதுக்கு மேல எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஃபீஸ் 300 ரூபா, அப்புறம் மருந்து மாத்திரை நம்ம வாங்கிட்டு வரோம், அவ்வளவுதான். இது என்ன அவங்க படிச்ச படிப்பு கம்மி தானே. ஒரு ஆளுக்கு கொத்தனாரு ஒரு 4 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க, ஒரு 7 மணிலேருந்து மிச்சம் எல்லாம் ரெஸ்ட் தான் எடுக்கிறாங்க. என்ன டீ குடிக்கவும் வடை திங்கவும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. மதியம் சாப்பிடுவோம். அவங்களால நம்ம சொல்றோம் வெயில நின்று வேலை பார்க்குறாங்கன்னு, ஒன்றும் பார்க்கல. அவங்க 9 மணிக்கு ஒரு ரெஸ்ட், 11 மணிக்கு சாப்பிடணும், 12 மணிக்கு ஒரு ரெஸ்ட், 1 மணி நேரம், 2 மணி நேரம் போச்சு. 7 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உள்ள இடத்துல 2 மணி நேரம் போச்சு, மீதி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க. 7, 8, 9, 10, 11, 12, 1, 2 மொத்தம் எத்தனை 7 மணி நேரம் வேலைக்கு 2 மணி நேரம் போச்சு, 5 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க. இந்த 5 மணி நேரத்துக்கு 1000, 2000ங்கிறாங்க. அது அநியாயமா இருக்கு. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை பார்த்தா 1000 ரூபா. அப்ப என்ன ஆகுறது கணக்கு? அவங்க தான் இருக்கிறதுலே பணக்காரங்க. 500 ரூபாயா தையல் சொன்னிச்சு எம்மே இருக்கிறதுலே. அப்ப அவங்க தான் பணக்காரங்களா இருக்க முடியும். கொத்தனார் மட்டும் ஆமா குடிக்காம நல்ல காசு சேர்க்கிற கொத்தனாரா இருந்தான்னா அவன் தான் இன்னைக்கு பணக்காரன். ஆமா, அவங்க அவங்களுக்கு தகுந்த பொம்பளை வேற கூட்டிட்டு வந்துடுறாங்க. யாரு தோதா இருப்பாளோ எல்லா கொத்தனாரும் இந்த எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி ஆக்கிரமம்ன்றாங்க. லோக்கலா பாக்குறவங்க. டாக்டர்ஸ் எல்லாம் பரவாயில்ல, அவங்க எல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் தானே. ப்ரொஃபஷனல் கரெக்ட். எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி பண்றாங்க. வீட்டுல ஆள் கூட இருந்தாங்கன்னா வேல்யூவா இருந்தாங்கன்னா இறங்கி போறது. ஆமா, இல்லைன்னு வச்சுங்க என்ன அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறது. என்னடா என்னன்னு நம்மளே கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. இடத்துக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கிறாங்க. இங்கிட்டு போட்டுருவோம் சாதத்தை, அப்பதான் வேகும். சாதத்தை மாத்த போறாங்க. குழம்பு கொண்டு வச்சிருக்கோம். சாதம் குழம்பு ஏதோ ஒரு மூலையில வச்சாதான் நல்லா வேகும்னு இல்லையா மம்மி? அப்படி எல்லாம் இல்ல. இந்த அடுப்புனா சின்ன அடுப்பு மாத்திரம் கைஸ். அந்த அடுப்புல வெந்துக்கணும் அது பாட்டுக்கு. இது புளிக்குழம்பு வந்துக்கிட்டு இருக்கு கைஸ். புளிக்குழம்பு, பூண்டு வெங்காய குழம்பு. பூண்டு வெங்காய குழம்பு. அப்புறம் அதில் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கணுமா, இல்லை அது தனியாக பண்ண போறீங்களா? இல்லை, முட்டையை சும்மா அப்புறம் உடைச்சி வேணா ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றி பண்ணுறது டேஸ்டாக இருக்கும் மம்மி. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தோணும்? சரி சார். முட்டையில் எது பண்ணாலும் டேஸ்டாக தான் இருக்கும். இல்லைன்னா வெறும் ஆம்லெட்டாக போட்டு காலைக்கு வச்சிடுறேன். அப்புறம் யாரோட வீடியோ பார்த்தீங்க? அப்புறம் இது நம்ம ரூட்டு இதுவா போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ. யாரு இது நம்ம ரூட்டா? அவன் என்னத்தை போட்டுக்கிறீங்க? அவன் பஜ்ஜி சுடுறது, அப்பா வடை சுடுறது, இதை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ, நேற்று சுட்டுருக்காளா? பஜ்ஜியா வடையா? பஜ்ஜி நேத்து பஜ்ஜி. நான் பார்க்கல, பஜ்ஜி தானே சுடுறாரு அப்படின்ட்டு பார்க்கல. ஓ, அது சுடையிலையும் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்து சுட்டுருவாருல்ல? இல்ல, அவர் அதுல எல்லாம் ஜோக் அடிக்கல. அவர் மகனோட இந்த ஷார்ட்ஸ்ல தான் ஜோக் அடிக்கிறாரு. அதுதான் சூப்பரா. ஓ, அதுல கரெக்டா பாத்துக்கிறாரு, வேலையை பாத்துக்கிறாரு. இப்போ ஒரு சிலர் சொல்லுவீங்கல்ல, இப்போ எங்களை நாங்கள் வந்து வேலை பார்த்தோம்னா பேச மாட்டோம். ஒரு கேரக்டருக்கே வேலை பார்த்துச்சிங்கன்னா அதுக்கு வேலை பார்த்துச்சிங்கன்னா பேசாதுங்க. ஒரு கேரக்டருக்கே பேசிக்கிட்டே வேலை வைப்பாங்க. சுரேஷ்குமார் அம்மாவெல்லாம் அவன் சொல்றேன், எங்க அம்மா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரி ஆயிடுவா, வெள்ளைக்கார துறை ஆயிடுவா. எப்படி அப்படி வேலை பார்த்தா பேசாது அந்த அம்மா. ஏதாவது ஒரு வேலை பார்த்தா கூட வாயை திறக்காது, பேசாது. அதுல சின்சியரா இருப்பாளா?
இல்ல அதால அப்பதான் பார்க்க முடியும். அது அவ்வளவு தூரம் திறமை இல்ல. பேசிக்கிட்டு பார்த்தா பார்க்க முடியாது. பேசிக்கிட்டு பார்த்தா பார்க்க முடியாது. பார்க்க இந்த ஒரு சிலர் சொல்லுவாள் இந்த டிரைவிங் பண்ணையில ஆமா பேசாம வா அப்படின்னு சொல்லுவா. நீ எப்படித்தானே சொல்ற. ஏன்னா அவங்க அந்த வேலையை பார்க்குற வேலையை அவங்க கரெக்டாக பார்க்கணும்னு நினைப்பா. ஆமா இல்லைன்னா டைவர்ட் ஆயிடுச்சுன்னா பார்த்தாலும் மகனே அவனுக்கு ஒரு தோசை அவனையே ஊத்திக்க சொல்லும். அது ஊத்தாது. அது ஊத்தாது. புருஷனுக்கும் அதுக்கும் மட்டும் ஊத்திக்கும். இவன் சுரேஷ்குமாருக்கு அவனே தான் ஊத்திக்குவேன். இப்போ மம்மி இப்பயும் இவ்வளவு தூரம் டெவலப் ஆகி அவனை அது ஒண்ணுமே இதுங்கிறது இல்ல, மதிக்கிறது இல்ல, போட்டு அடிக்கிறது குத்துறது. ஆனா பரவாயில்ல, அவனும் நல்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு வந்துட்டேன். கல்யாணம் தான் ஏற்கனவே பண்ணிட்டேன். இது செகண்ட் தானே பண்ணிக்கணும். செகண்ட் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாமே. இன்னும் நல்லா ரிச்சா பண்ணது வந்துட்டு அந்த பிள்ளைய தான் காத்துக்கிட்டு கிடக்குது. இல்லை எந்த பிள்ளைகிட்ட காசு இல்லையா அந்த பிள்ளைய நம்ம காசு கொடுத்து கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதே. நல்லா சம்பாதிச்சிருப்பேன். நிறைய சீத்தமிழ் ஷூட்டிங் போறேன். பரவாயில்ல. பாதி நாள் சென்னையில தான் இருக்கேன். ஆமா வருஷத்துல பாதி நாள். சென்னையிலயும் சாப்பாடு கட்டு எடுத்துக்கிட்டு போய் வாங்கி அவன் இஷ்டத்துக்கு சாப்பிடுறேன். எதுவுமே வைக்கப்படல. பன்னி அரிசி எல்லாம் வாங்குறாங்க. பன்னி அரிசி. ஐய பன்னி அரிசி எல்லாம் வீட்டுல சமைக்குது அந்த அம்மா. பன்னி அரிசி மீன் குழம்பு. இது பன்னி அரிசியில யாருமே சமைக்க மாட்டா. அலமே குறவு விடுதேன் அவங்க தான் சம்பா. அவங்களும் எரிசி தான் இருக்கு. ஆனா இப்படி இவ்வளவு தூரம் வந்துட்டேன் ரிச்சா. ரிச்சா வந்துட்டேன். அதனாலதான் அவங்க அம்மா அந்த அளவுக்கு சமத்து இல்லாம இருக்கு. எச்சில அந்த காலத்துல அவங்க தாரிசி வீடு கட்டி இருக்காரு. அவங்க அப்பா இது நல்ல வேலை பார்த்துருப்பாரு போல. அதனாலதான் அம்மா அப்பாவை தாங்குது. பென்ஷன் வரும் போல. அதனால மணி வர்றதுனால எப்படியும் தாங்கிதான்னு தாங்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சிலர் அந்த காலத்துல எல்லாம் கவர்மெண்ட் வேலை பார்த்துருக்காங்க. அவங்க அப்பா இல்ல மேமி, நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் வேலைக்கு தானே தடுமாறினாங்க. ஆனா அவங்க எல்லாம் அந்த காலத்துல நல்ல வேலை கொடுக்க மாட்டாங்க. நமக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓ எல்லாரும் தானே மம்மி பொழைக்கணும். சிட்டியை விட ஏற்கனவே அவர் விவோல என்ன சொல்றாரு, சிட்டியை விட எல்லாம் ஏற்கனவே நல்லா வந்த இது நல்லா அவங்களுக்கு என்ன எது எப்படிங்கிறது நல்லா அறிவுபூர்வமா தெரியும். சரி. இதே எஸ்சி ஆளுகளுக்கு ஒண்ணும் தெரியாத அவங்களை கை பிடிச்சுதான் தூக்கி விடணும். பஸ்ல ஏறுற மாதிரிதான். நீங்க வந்து தானா ஏறிடுவீங்க. அவங்களுக்கு கையை பிடிச்சு தூக்கி விடணும். அதனாலதான் எஸ்சிக்கு கவர்மெண்ட் சலுகைகள் கொடுக்குறது. இல்லை மேம், இப்படி சலுகைகள் கொடுக்குதுன்னு இப்போ பேங்க்ல எல்லாம் எல்லா மேனேஜரும் எஸ்சியாக தான் இருக்காங்க. ஆமாம், எல்லா இடத்துலையும் முக்கால்வாசி எஸ்சி தான் வேலை பார்க்குறா. எங்க பிசி எம்பிசி இவங்க செட்டியார்ஸ் எல்லாம் எங்கே போனானே தெரியல. இது ஸ்டேட் பேங்க்ல இருப்பாங்க. இப்ப அதையும் காண ரொம்ப. ஆமா, இதையும் அதுக்கு வேற இடத்துக்கு போயிடுச்சு. இப்ப போஸ்ட் ஆஃபீஸ் ஐயர் வீடா இருக்கும். இப்போ போஸ்ட் ஆஃபீஸே இல்லை. போஸ்ட் ஆஃபீஸே கம்மி. ஆமாம், போஸ்ட் யார் அனுப்பிட்டு இருக்கா? வாட்ஸ்அப்ல இருந்து அனுப்பி விட்றேன் தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாழ்த்து மாடல் இப்போ கல்யாண பத்திரிக்கை அடிச்சிருக்கோம். உங்களுக்கு எப்படிங்க அனுப்புறது? போஸ்டல்ல அப்பாவா இருந்தா அந்த காலமா இருந்தா போஸ்டல்ல அனுப்பி விடுங்க. இந்தாங்க அட்ரஸ். இந்த காலத்துல அட போங்க இந்தாங்க வாட்ஸ்அப்ல ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. அப்புறம் எங்கே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போறது? செல்போன் வந்தா செல்போன்ல இருக்க ஆப்புக்கு மம்மி அது இன்னமும் வேலையை குறைச்சிருச்சு. வாட்ஸ்அப்பு, மெயிலு, ஃபேஸ்புக்கு அதை பண்ணி வைக்கணும். அப்புறம் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு நம்ம யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. எவ்வளோ அது தெரிஞ்சுக்கிறான். இப்போ திடீர்னு இப்போ வந்து புதுசாக ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வருதுன்னு வச்சுக்க, அது சமைக்க தெரியல. அது திடீர்னு யூடியூப்ல இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தா போதும் 100 வீடியோஸ் வந்து நிற்கிது. அதில் ஏதோ ஒன்று பார்த்து சமைச்சிடலாம் ஈஸியாக. நானே வெண்ணெய் எடுக்கிறது எப்படின்னு அதுதான் பார்த்தேன். நீங்கள் பாருங்க, இவ்வளோ தூரம் இத்தனை வருஷமா சமைக்கிறீங்க, நீங்களே வெண்ணெய் எடுக்கிறது அதில் தான் பார்த்தீங்க. அது மாதிரி இப்போல்லாம் என் பிளாட்ஃபார்ம் எங்கெங்கேயோ வந்துருச்சு. அதனாலதான் இந்த ப்ரோக்ராம் டெவலப்பர் இருக்குல்ல, அதுக்கு நல்ல காசு. அப்படியே இதுதான் சாஃப்ட்வேர்ல ப்ரோக்ராம் இது பண்றவங்களுக்கு. அதனாலதான் ஒன்னொன்னும் டெவலப் தானே பண்றோம். அதே மாதிரி அப்டேட் வருது. அப்டேட்டு நம்ம பண்ணி வச்சுக்கணும். இப்போ யூடியூப் அப்டேட்டு, ஷார்ட்ஸ் அப்டேட்டு, இது அப்டேட்டு, ஃபேஸ்புக் அப்டேட்டுன்னு சொல்லி வருதுல்ல, ஆப்லேயே அப்டேட் வரும். அடுத்தடுத்த வருஷன். போன வாட்டி நாங்கள் வந்து தப்பா பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த வாட்டி புதுசு அப்படின்னு சொல்லி தருவாங்க. அதை நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் கிடைக்கும்.
அதே மாதிரி சுதர்ஷன் இருக்கான்ல, இது மாலதி சுதர்ஷன், அவன் சொல்கிறேன், அவன் பிரச்சனை இஷ்யூ என்னாச்சுன்னு தெரியல. அவன் சொல்கிறேன், இது நான் பாத்ரூமில் கூட என்னை இருக்க விட மாட்டேங்கிறாங்க, பாத்ரூமில் கூட ஃபோன் பண்ணி சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்களாம், எனக்கு ஒரு 15,000 ரூபா ரேட்டில் எனக்கு ஒரு நல்ல மொபைல் சொல்லுங்கள் அப்படின்றாங்களாம். அவர் இந்த மொபைல் தானே ரிவ்யூ பண்றாரு முக்கால்வாசி. அதே மாதிரி கார்ல போயிட்டு இருந்தாராம், டிராபிக்ல நிக்கல ஒருத்தன் கேக்குறாங்க, அப்படித்தான் போல. இது டிராபிக்ல போயிட்டு இருந்தாராம் மம்மி, நம்மளா இருந்தா போய் யோசிச்சு பாருங்க. கார்ல போயிட்டு இருந்தாராம், கார்ல போயிட்டு இருக்கையில காரை கீழே இறக்கி டிராபிக்ல நின்று இருக்காரு, இது மிரரை கீழே இறக்கி. அப்போ ஒருத்தன் டிராபிக்ல நிக்கிறவன் கேட்டிருக்கேன், 10,000 ரூபா பட்ஜெட்ல ஒரு நல்ல போன் சொல்லுங்க அப்படின்னு. ஏன்டா டிராபிக்ல நின்றுட்டு கேட்குற கேள்வியாடா அது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவரை பார்க்கல. ஆக கேட்டணும், எனக்கு ஒரு 12,000 ரூபா மொபைல், என்ன மொபைல் வாங்கின, நல்ல மொபைல் சொல்லுங்க, நல்ல மொபைல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எல்லா மொபைலையும் நம்ம பார்க்க முடியாது, நம்ம வாங்கினா விவோ மட்டும்தான் வாங்க முடியும். அவன் எல்லாத்தையும் வாங்குறேன், அதில் தான் வாங்குறேன், அதனால நல்ல மொபைல் எதுன்னு தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குதுலாம். பாத்ரூமில் இருக்கையில கேட்டால் எப்படி மம்மி இருக்கேன் அப்படி இருக்குது. அப்பா அவரை மனுஷன் தானே, அவர் ஒய்ஃபோட இருக்காரா இல்லையா? அது சரியா என்னன்னு தெரியல மம்மி. அவன் பெரிய வீடு கட்டிட்டான், எல்லாம் சம்பாதிச்சிட்டான் அவன் ஒரு ஆளு. கம்பெனி இண்டிவிஜுவலா வச்சிருக்கேன், கம்பெனில 10-15 பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ வச்சிருக்கேன், கம்பெனி தனியா வச்சிருக்கேன், சூப்பரா போயிட்டு இருக்குது கம்பெனி, நல்ல பணி. உருளைக்கிழங்கு செய்யறோங்க. உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இதை விட என்ன குட்டியா நடக்க முடியாது. ஏன் அவ்வளோதான் இருக்கும், இதுக்கு மேல குட்டியா, இது வெந்துடும். ஆனால் ஒருத்தருக்கு இந்த ரமணா கொண்டு வந்தப்பல, அப்போ கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதெல்லாம் இன்னும் குட்டி. நான் அதை நினச்சேன், நாங்கள் ஆனால் இந்த சீசனாக இருக்கும் எப்போவுமே மாடரேட்டாக தானே இருக்கும், ரொம்ப குட்டியாக நடக்க மாட்டோம், எங்களுக்கு அது பிடிக்காது. நம்மளுக்கு அதை பண்ண முடியலன்னா அதை பிடிக்கான்னு சொல்லிட வேண்டியது. நம்மளுக்கு பிடிக்கிற விஷயத்தை தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட வேண்டியது. இதுவே வெந்துடும் கரெக்டாக. ஆட் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு மசாலா ஈஸி தான், குக்கரில் போட்டால் இன்னும் ஈஸி. அப்படியா? ஆமாம், இதெல்லாத்தையும் போட்டுட்டு விசில் மட்டும் இறக்கிட்டா போதும், அதுவே வந்துடும். ஆமாம், ஏன்னா ஏற்கனவே அது மாமாவா உள்ளது தானே, அதனால சாப்பிட்டா வந்துடும். மற்ற காய்கறியும் கஷ்டம் மம்மி. இது காய்கறி வேகிறதுல எந்த காய்கறி மம்மி கஷ்டம்? ரொம்ப ஹார்டா இவ்வளோ தூரம் வேக வைக்கிற மாதிரி இருக்கேன் காய்கறியில். பீட்ரூட்டு பீட்ரூட்டுலாம் குக்கரில் போட்டு அதுவும் வெந்துடும். எந்த காய்கறி ரொம்ப கஷ்டம்? முட்டைக்கோசு வெந்துடும், முட்டைக்கோசு வெந்துடும், புடலங்காய், கறிக்கடலைலாம் கொஞ்சம் சிரமம். கொண்டக்கடலையா? கொண்டக்கடலைலாம் நிறைய விசில் விடணும். காய்கறியில் எல்லாமே சாப்பிட்டு தானா? காய்கறி எல்லாமே சாப்பிட்டுட்டேன். முட்டைக்கோசுலாம் 5 நிமிஷம் வந்துடும். முட்டைக்கோசு, புடலங்காய், சவுச்சவு, அப்புறம் பீன்ஸ், அவரைக்காய், அதெல்லாம் 5 நிமிஷம் வந்துடும். அப்புறம் வந்து இது அது என்னது, சொரக்காய், எல்லா காயுமே வந்துடுமா? கத்திரிக்காய் எல்லாம் வந்துடும், எல்லாமே. கத்திரிக்காயெல்லாம் ஈஸியாக வந்துடும். கத்திரிக்காய் பிஞ்சுன்னா இன்னும் சீக்கிரம் வந்துடும். அதுலேயும் வெங்காயம் போடுறீங்க? கொஞ்சம் உப்பு துடியான மாதிரி இருக்கு. வெங்காயம் போடுறதேன், வெங்காயம் பூண்டு போடுறதேன், போட்டால் நல்லா தான் இருக்கும். உப்பு கொஞ்சம் துடியான மாதிரி இருக்கு. நீ ஏன் வீட்டில் நம்ம சமைக்கல இந்த இது செஃப் ட்ரெஸ்ஸை போட மாட்டோம்? நம்ம அதில் வாங்கலையே. அது வாங்கினோம்னா அதை போட்டுக்கலாம். இது விழுகும் தானே நம்ம முடியில இருந்தா, அதுல இருந்து இதுல இருந்து அப்படி விழுந்துடாதா? அப்படி விழுந்துடாது. ஆனால் நிறைய பேருக்கு சமைக்கிறா இருந்தால் தான் அதெல்லாம் போட்டுக்கலாம். ஆமாம், வீட்டில் நம்ம 2 ஆளுக்கு 3 ஆளுக்கு தானே சமைக்கிறோம், அதனால அதை போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நிறைய பேர் வீட்லேயும் போடுறாங்கல்ல. ஆமாம், அது இந்த யூடியூப்க்கு தான் போடுறாங்க. அது அவங்களுக்குலாம் ஃப்ரீ கொடுப்பாங்க. இவங்களுக்கு அம்மா கைப்பக்குவம்லாம் அவ ஏதோ இதுக்கு அதை உஜாலா இந்த நீளத்துக்கோ இதுக்கோ ஏதோ ஒரு சோப்புக்கோ சர்ஃபேஸ்க்கு ஏதோ சொல்லுவா, அதுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க இருக்கு. அப்படி இந்த மாதிரி ட்ரெஸ், இதுமா தொப்பி ட்ரெஸ்ஸு. ஆமாம், அதை அவங்க போட்டு சமைச்சுக்காளா? அவங்க போட்டு அவங்க அம்மாவை சமைச்சு சர்ஃபேஸ் செல்வாங்க. ஓ, அப்படின்னு
அப்போ ஆடுக்காக கொடுத்துருப்பாங்க. ஆடுக்காக கொடுத்துருப்பாங்க. ம். அப்படிலாம் கொஞ்சம் முன்னோக்கிட சேனல்ல. ஆமாம் ஆமாம், டெவலப்டு சேனல். ம். ரிதன்யாவே என்ன பண்றாங்கன்னு தெரியவே இல்லை. ஆமாம், அவங்க அப்பா அம்மா பற்றி. பாவம். ம். நல்லா இருக்காரா எப்படி இருக்காருன்னே தெரியல. ம். அவர் ஆனால் ரொம்ப டல்லாகிட்டார் அந்த புள்ள இறந்ததுலேருந்து. அப்புறம் அவங்களுக்கு உயிரே தானே அந்த பிள்ளை தானே. புள்ளதான் பொம்பளை பிள்ளையே வீட்டில் உள்ள ஒரு குத்து விளக்கு. பொம்பளை பிள்ளைய குடும்பமாக இட்டு போயிடும். ஆனால் அது அதோட சுய இன்பத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுச்சு. இப்போவும் அப்பா அம்மா கஷ்டப்படுவான்னு நினைக்கல. ஆமாம், அது வாடு போயிடுச்சு. அது அம்மா அப்பாவுக்காக தான் அதுவுமே பண்ணிக்கிட்டது. சரி, அவங்க திரும்ப அவங்களுக்கு காலமெல்லாம் வழி தானே உயிரோட இருக்க வரீங்க. ஆமா, அதை யோசிக்கல. நம்மளால கௌரவம் போயிருமோ நம்ம நினைச்சுதான் அது பண்ணிக்கிட்டது. அதுக்கு அது கௌரவம் கூடாது அப்படின்னு. அது இப்போ வந்து இப்போ அவங்க கம்யூனிட்டிலலாம் செகண்ட் இல்லைன்னு சொல்றதுனால தான் அந்த பொண்ணு பண்ணிக்கிச்சு. ஆனா செகண்ட் இல்லை மம்மி, செகண்ட் தானே கடவுள் கொடுத்துருந்தாருன்னா அதை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே. அது அவங்க ஏத்துக்கல. ஆமா, எனக்கு பிடிக்கல. இதுவா சொல்ல போனா செகண்ட் இருக்க கூடாது கேட்டா அது தப்புதான். செகண்ட்ங்கிற சாய்ஸே இருக்க கூடாது வாழ்க்கையில. என்ன அது தப்புதான். ஆனா இப்ப வந்து அது வாழ்க்கை என்ன, நம்ம ஒரு நாள் 2 நாள் இல்ல கூட நாள் வாழ போறோம். அதனால செகண்ட் சாய்ஸ் குடுக்குறாங்க. இதுல செகண்ட் சாய்ஸ் இதுல எல்லாம் கொடுக்க கூடாது. கிடைச்ச வாழ்க்கையில எப்படி கஷ்டப்பட்டாலே என்னவா பண்ணிதான் வரணும், பண்ணிட்டு இருக்கணுமா அப்படிதான் இருக்கணும். உனக்குன்னு கடவுள் விதிக்கப்பட்ட விதி அதே. அதை நீ போய் இதுன்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமா, இப்ப என்ன உலக நீதியவே மாத்திர மாதிரி இருக்கு. எல்லாம் டைவர்ஸ்னு இப்ப மாத்துறாரு. அதையும் கடவுள் ஏத்துக்கிட்டாரு போல. வேற என்ன பண்றது? ஆமா, 100 பேர் வந்தாங்கன்னா கடவுளும் சரின்ட்டு போக முடியாது. ஆமா, சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் இதெல்லாம் நீ இப்ப சொல்றவன் 2வது. அப்படியா? ஆமா, முதல்ல புட்டு ஒரு பையன் இருக்கேன் அவனை வேண்டான்ட்டு விட்டுச்சு. கத்து வேறுபாடு இல்ல. மூத்த பொண்ணும் அப்படிதான். மூத்த பொண்ணு தான் தனுஷோட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, மூத்த பொண்ணு தான் தனுஷ் ஒய்ஃப். இவங்க தான் தனுஷ் ஒய்ஃப். வேற ஆளை கூட்டிட்டு வந்துட்டான்னு நினைச்சேன். இல்ல சகப்பா நல்லா இருக்கு. அதையும் இன்னும் கல்யாணம் வேற பண்ணிக்கு போகுதுன்னு போடுறாங்க. எத்தனை வயசுக்கு அப்புறமா? ஆமா, ஸ்ருதிஹாசனுக்கு 40 வயசு இருக்கும். அது கல்யாணம் பண்ணாமலே இருக்கு. 40-42 இருக்கும் அதுக்கு. அப்போ ஃபீல்டுக்கு வரையில 32 என்னமோ சொன்னாங்க. இப்ப வந்து 10 வருஷமா அது இருக்காது. ஆமாமா, இருக்கும். கமல் மகா தானே. கமல் மகா. ஆமா, 42 இருக்கும். அதெல்லாம் லிவிங் டுகெதர்ல இருக்குமா இருக்கும். அதனால வெளியே தெரியல. ஆக்டர்ஸ் நிறைய அப்படி இருக்கா? ஆமா, ஆக்டர்ஸ். ஆமா, ஆக்டர்ஸ்லாம் இப்போ குடும்ப லைஃப் நல்லா விரும்புறாங்க. சுந்தர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம சூசைட் அட்டன் பண்ணிட்டாராம்ல. எப்ப? இது குஷ்பு புருஷன் ரஜினியும் கமலையும் போட்டு ஏதோ ஒரு படம் எடுத்தாரா. சரி, எடுத்த அந்த படத்துல ரஜினியே ஏதோ பேசிவிட்டாராம். ரஜினி ஏதோ தரக்குறைவா பேசினதுல இவருக்கு இதாகி இன்சல்ட் ஆகி ஒரு மருந்து ஏதோ எடுத்து குடிச்சிட்டு இதுல ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு போட்டிருக்காங்க. உனக்கு வரலையா அது? இல்ல, அதெல்லாம் அப்படிலாம் இருக்காது. பொய்யா இருக்கும். பொய்யான தகவலா இருக்கும். அப்படியெல்லாம் இருக்காது. ஆக்ட்ரஸ் எல்லாம் ஒருத்தருக்கு திட்டினாக வச்சாங்கிறதுக்காக எல்லாம் பண்ணிக்க மாட்டா. ஆக்ட்ரஸ் சரி, இவர் சுந்தர்சி யாரா இருந்தாலும் அவங்கெல்லாம் ஏற்கனவே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கா எல்லாருமே. ரஜினி ஏகப்பட்ட கஷ்டம். சுந்தர்சி அரண்மனை 5 எடுக்கும்னு நினைச்சு பார்த்தாரா? அரண்மனை 5 அப்புறம் எடுக்க முடியலையா? அது எடுக்க முடியலையா? பணம் புரல அதான். அது கொஞ்சம் விட்டோம்னா கருகாரு. ஆமா, சரிங்க, நான் இங்கனே நின்றுட்டு இருக்கேன் பாரு. இதுக்குதான் குக்கர்ல போட்டுறது. வெந்துடும். இவ்வளவு தூரம் கருகு அது வெந்துடும். ஆமா, உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. சிம்ல வச்சிருக்கு அப்படியே. இங்க சாதம் வந்துருச்சா மம்மி? இது தின்னுவாரு. உருளைக்கிழங்கு சாப்பிடலாங்க. சாப்பிட்டு பாரு, வெந்துருச்சா? இறக்குமா? வெந்துருச்சா? அப்ப இறக்கிடலாம்.
உருளைக்கிழங்கு வந்துருச்சு guys. இனிமேல் தொட்டுக்கு வச்சுட்டு இட்லி தோசை ஊற்றணும். மார்னிங்கா? மார்னிங் இட்லி தொட்டுக்கிறதா? ஆமாம். என்ன தொட்டுக்கிறது? தேங்காய் இருக்குது, தேங்காய் முடியுதான் எடுத்தாந்து இதுங்க. சரி, சமைச்சிட்டு பார்க்கலாமா? சமைச்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்கேன். சுட சுட தோசை. இந்த அவனுக்கு ஒரு ஆம்லெட் போட்டு வச்சுருக்கேன். ஆம்லெட்டு. அப்புறம் சட்னி, தேங்காய் சட்னி. அது கொண்டு போய் ஊற்றி வச்சுட்டேன் அவனுக்கு. அதுக்கப்புறம் சுட சுட சாதம். இது வெள்ளைப்பூடு வெங்காய குழம்பு. உருளைக்கிழங்கு ஃப்ரை. அவனுக்கு கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.